அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence in fullness of joy, in His presence in fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness plus fullness of joy. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னுள் ஜீவிக்கிறார். அவரே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். பெரும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. எல்லாரும் சேர்ந்து வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மறுபடியும் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் உங்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 1ஆம் வசனம், 11வது வசனம், 18 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்படி கேட்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம், 11வது வசனம், 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 11வது வசனத்தை
நீங்கள் சோத்திரிக்கிறோம். நான் வாசிக்கும்படி நீங்கள் கேட்கும்படி உன் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் அங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமனாகிய ஈசாய் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த 3 வசனத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய இருதயம் அந்த வார்த்தையை சிந்திக்கும்படி ஆவியானவர் செய்தார். நீங்கள் முதல் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் 1 சாமுவேலிலே, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் தாவீதை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். இளையவன் ஒருவன் இருக்கிறான், இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற வார்த்தையை நீங்கள் முக்கியப்படுத்துங்கள். 18ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 16:18 பார்க்கும் பொழுது, ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் சொல்லுகிறார், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். 18வது வசனத்திலே சவுலினுடைய வேலைக்காரனாய் இருக்கிற ஒருவன் ஈசாயினுடைய குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 3 வசனத்திலும் ஒருவனாகிய ஒருவன் என்ற வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஒருவனாகிய தாவீது. அருமையானவர்களே, இது ஒரே அதிகாரத்தில் இந்த 3 வசனமும் திரும்ப திரும்ப வருகிறது. ஒருவனை கண்டிருக்கிறேன், இளையவன் ஒருவன் இருக்கிறான், ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அந்த தாவீதை குறித்து சொல்லுகிற பொழுது ஒருவன் ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் தாவீதை ஒருவன் என்று ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் தேசத்தை சோத்திரிக்கிற காக்கும்படியாக சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் புலம்புகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். D.L. மூடி என்கிற ஒரு தேவனுடைய பக்தன் இந்த வசனத்தை வாசித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறினாராம், ஆண்டவரே, நீ தேடுகிற ஒருவனா என்னை மாற்றும் ஆண்டவரே, ஒருவனை தேடுகிறேன் என்று சொல்லுகிறீரே, அந்த ஒருவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் ஒரு மனுஷனை தேடினேன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஆனால் அந்த ஒரு மனுஷன் எனக்கு காணவில்லை என்று சொல்லுகிறீரே, அந்த ஒரு மனிதனா என்னை மாற்றும் ஐயா, அந்த ஒரு மனிதனா என்னை மாற்றும் என்று D.L. மூடி கதறினாராம். ஆண்டவர் அந்த D.L. மூடியை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் தேடுகிற அந்த ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 1000 பேரில் நீயும் ஒருவன் என்கிற நிலையில் இல்லாதபடிக்கு கர்த்தர் விரும்புகிற ஒருவனாய் நீ மாற வேண்டும், கர்த்தர் தேடுகிற ஒருவனாய் மாற வேண்டும், கர்த்தர் பிரியப்படுகிற ஒருவனாய் மாற வேண்டும். தாவீதை குறித்து ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், ஈசாயின் குமாரனை ஒருவனை கண்டிருக்கிறேன் என்று தாவீதை குறித்து ஆவியானவர் எழுதும் பொழுது ஒருவனாகிய தாவீது,
ஒருவனாகிய தாவீது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் திருஞான சம்பந்தர் என்கிற ஒரு தமிழ் வாத்தியார் எனக்கு உண்டு. ரொம்ப அருமையாய் தமிழ் எடுப்பார். அவர் தமிழ் எடுத்தார் என்றால் அந்த கிளாஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகும். தமிழை நல்ல விதத்தில் உச்சரிப்பார். ரொம்ப கதைகளோடு உதாரணங்களோடும் அவர் எடுக்கிற கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். சோத்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். சிறு வயதிலே பசுமரத்தாணியை போல அந்த சம்பவங்கள் எல்லாம் பதிந்திருக்கிறது. ஒரு முறை அவர் தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது ராமலிங்க அடிகளார் என்கிற ஒருவரை குறித்து எங்களுக்கு அவர் பாடம் எடுத்தார். அப்போது பாடம் எடுக்கிற போது 12 மணி உச்சி வெயில் மதிய நேரம். சோத்திருக்கிறோம். அந்த ராமலிங்க என்கிறவர் ராந்தல் விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் ரோட்டிலே நடந்து போனாராம். எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தார்களாம். இவனுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? 12 மணி உச்சி வெயில் அடிக்கிறது, இரவு நேரத்தில் பிடித்துக் கொண்டு போக வேண்டிய ராந்தல் விளக்கை இவர் பிடித்துக் கொண்டு போகிறாரே என்று எல்லாரும் அவரை பார்த்து மனதிலே கிண்டல் பண்ணினார்களாம். ஒருவர் தைரியமாய் போய் கேட்டாராம், ஐயா, நல்ல உச்சி வெயில் அடிக்கிறது, நல்ல வெளிச்சமாகத்தான் இருக்கிறது, ஏன் இந்த வெளிச்சத்தில் ராந்தல் விளக்கை எடுத்துக்கொண்டு போகிறீர்? அதற்கு அவர் சொன்னாராம், நான் மனுஷனை தேடி போகிறேன். இந்த சூரிய வெளிச்சத்தில் தான் எனக்கு மனுஷன் தென்படவில்லை. இந்த சூரிய வெளிச்சத்தோடு இந்த ராந்தல் விளக்கையும் எடுத்துக்கொண்டால் இந்த வெளிச்சத்திலே ஆகிலும் ஒரு மனுஷன் எனக்கு தென்பட மாட்டானா என்று மனுஷனை தேடி போகிறேன் என்று அவர் சொன்னதாக எங்கள் தமிழ் வார்த்தையார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ரோட்ல மனுஷர் தான் இருக்கிறாங்க. ஆனா நல்ல மனுஷர்கள், சன்மார்க்க நெறி உள்ள மனுஷர்கள், ஒழுக்கம் உள்ள மனிதர்கள் சோத்திருக்கிறோம். அவர் தேடி போகிறதாக அவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு நாம் எத்தனையோ பேர் வருகிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஒருவனா நீ? கர்த்தர் பிரியப்படுகிற ஒருவனா நீ? கர்த்தர் தேடுகிற ஒருவனா நீ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் வேணாலும் ஆகியிருக்கலாம். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆண்டவருக்காக நீ அரிய பெரிய காரியங்களை செய்யறேன்னு கூட சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரே, நான் ஒருவனை தேடுறேன்னு சொன்னாரே, அந்த ஒருவனாய் கர்த்தர் உன்னை பார்ப்பாரா? வேதத்திலே தாவீது ஆண்டவர் ஒருவனா பார்த்தாராமே, ஆண்டவர் உன்னை பார்ப்பாரா என்று யோசித்துப்பார். நான் ஒருவனை தேடினேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு இடத்துல நீ இருப்பாயா? வாலிப தம்பி, நீ இருப்பாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, நீ அந்த ஒருவனா இருப்பாயா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், நீ அந்த ஒருவனா இருப்பாயா என்று நீ யோசித்துப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏசாயாவின் நாட்களிலே கதறினார். சோத்திருக்கிற, யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார் என்று ஆண்டவர் சொன்னபோது ஏசாயா சொன்னார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் உமது காரியமாய் போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஏக்கங்களை, உம்முடைய வேதனைகளை ஆண்டவரே பகிர்ந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் உமது காரியமாய் போகிறேன் என்று அன்றைக்கு ஏசாயா அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு தாவீதை போல, ஒரு ஏசாயாவை போல கர்த்தர் தேடுகிற ஒருவனாய் நீ மாற வேண்டும். நான் வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது வெவ்வேறு காலகட்டங்களில் ஆண்டவருக்கு ஒருவர்கள் தேவைப்பட்டார்கள். தேவனும் வெவ்வேறு பட்ட காலகட்டத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்ய, தம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற, தம்முடைய தரிசனத்தை தேசங்களுக்குள் நிறைவேற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமக்கென்று ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வந்தார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்க. ஆனா கிதியோன் ஒருவன் மாத்திரம் தேவனுக்கு ஏற்றவனாய் கர்த்தர் கண்டார். கிதியோனே, உன்னை கொண்டு இந்த மீதியானிய சேனையை நான் முறியடிப்பேன், நீ ஒருவனாய் இருந்தவைகளை துரத்துவாய் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேறு ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் தமக்கு சித்தமானவைகளை செய்யும்படி சிம்சோன் என்கிற ஒரு பாத்திரத்தை அந்த ஒருவனாய் தெரிந்து கொள்கிறார். வேறு ஒரு காலகட்டத்தில் தெபேரால் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தம்முடைய சித்தத்தை செய்யும்படி தெரிந்து கொள்கிறார். வேறு ஒரு காலகட்டத்தில் செருபாபேல் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். வேறு ஒரு காலகட்டத்தில் எஸ்ரா என்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை, தம்முடைய காரியத்தை செய்வதற்கு சவுல் எழுதுகிற ஒருவனை பவுலாக மாற்றி அவனை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம்.
ஆண்டவருக்கு ஒருவர் தேவை. இந்த கால வேளையில் இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ எத்தனையோ வருஷம் தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற, இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆவியானவர் இந்த பாரத்தை உனக்குள்ளே வைப்பாராக. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறது உண்மைதான், நான் பாடுறேன், ஜெபிக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆகுது, ஆனா அவர் தேடுகிற ஒருவனா நான் இருக்கிறேனா, அவர் பிரியப்படுகிற ஒருவனா நான் இருக்கிறனா என்கிற பாரத்தை ஆவியானவர் இன்றைக்கு உனக்குள்ள சோதரிக்கிற ஏற்படுத்துவாராக. சோதரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு அவருடைய பாரங்களை புரிந்து கொள்ள நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் இப்படி பாடுறாங்க, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் என்னில் இருந்து நிறைவேற வேண்டும், உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் என்னிலிருந்து நிறைவேற்ற வேண்டும். அருமையானவர்களே, இந்த பாடலை பாருங்க. உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா, உம்முடைய ஏக்கங்களையும் விருப்பங்களையும் புரிந்து கொண்டு ஒரு வாடுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் தேடுகிற ஒரு மனிதனாய் என்னை நீர் மாற்றுவீராக. ஆண்டவர் தாவீதை ஒருவனாய் தெரிந்து கொண்டான். ஏன் ஆண்டவருக்கு அந்த ஒரு மனிதன் தேவைப்பட்டான்? 1 சாமுவேல் 16:33 பாருங்க. அந்த மனுஷன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சா, வீணையை எடுத்து வாசிச்சா, பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்தீங்களா? பொல்லாத ஆவி யார் பாடினாலும் போகல. இந்த தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சு பாடனா போதும், பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகி போகிறது. காரணம், தேவன் தேடுகிற ஒருவனாய் அவன் காணப்பட்டதனால. ஏன் இந்த ஒருவன் தேவனுக்கு தேவை? கோலியாத் என்கிறவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சு 40 நாளா சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தேசத்தின் ராஜா முதற்கொண்டு, யுத்த வீரர்கள் முதற்கொண்டு வேடிக்கை பார்த்து சும்மா தான் இருந்தாங்களே ஒழிய, அந்த கோலியாத்தின் சவால்களை எதிர்த்து நின்று யுத்தம் பண்றதுக்கு யாரும் இல்லை. 16-17 வயது நிரம்பின தாவீது சொன்னான், நான் போய் அந்த கோலியாத்தோடு யுத்தம் செய்வேன் என்று சொல்லி வீரனாய் போய் அந்த கோலியாத்தை முகங்குப்புற விழச் செய்து அவன் தலையை அவனை விட்டு வாங்கினான். 1 சாமுவேல் 17:10 49 பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு தாவீது எழும்பினாத்தான் இந்த மாதிரி கோலியாத்துகள் முகங்குப்புற விடுவார்கள். இதற்காகத்தான் ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவரே, தாவீதை ஒருவனாகிய தாவீது என்று அழைத்தீரே, அந்த ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே, அந்த தாவீதா இந்த கடைசி நாட்களில் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களையும் நீர் தேடுகிற அந்த ஒருவனாய் என்னை மாற்றுவீராக என்று பாரத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி நான் கேட்கிறேன். அந்நாட்களில் எத்தனையோ பேர் இருந்தார்கள் தாவீது வாழ்ந்த நாட்களில். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் ஒருவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இன்னொரு வசனத்தில் நான் ஒருவனை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை ராஜாவாக்கு. அவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நான் சூஸ் பண்ணி இருக்கிறேன். அந்த ஒரு மனிதன் தான், அந்த ஒரு மனிதனை கொண்டு நான் தேசத்திலே சில காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் தாவீதை ஒருவனாய் தெரிந்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் இன்றைக்கு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஏன் இந்த தாவீதை ஒருவனாய் தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் இந்த தாவீதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? இந்த தாவீதை கர்த்தர் எந்த அடிப்படையில் தெரிந்து கொண்டார்? அவர் தேடுகிறாராம். சரி, சவுல் தான் எனக்கு சித்தம் இல்லாம போயிட்டான், வேற யாரை கொண்டு வரணும்? தேடுறார் அவரு. வேற யாரை கொண்டு வரணும்? என் சித்தத்தை செய்ய, என் நோக்கத்தை புரிந்து கொள்ள, என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற யார் யார் யாரு தேடும் பொழுது
அவ்வளவு பெயர்களுக்கு நடுவில் தாவீத கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தாவீத கர்த்தர் கண்டுபிடித்தார். அந்த பைபிள் சொல்லுகிறது, தம்மை பற்றிய உத்தம இருதயம் உள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. எவ்வளவு இந்த வார்த்தையை சொல்லும் போது என் மையெல்லாம் சிலுக்குதே. இன்னைக்கு நீ அந்த ஸ்தானத்தில் இருப்பாயா? கர்த்தர் தேடும் போது, ஓ என் மகள் இங்கே இருக்கிறாள், எனக்கு பிரியமானவள், ஓ என்னுடைய மகன் இங்கே இருக்கிறான், இவன் எனக்கு பிரியமானவன் என்று உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நாட்களில் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம். பெரிய சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் தேடுகிறார், நான் யாரை கொண்டு செயல்படுவேன்? ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய வல்லமை இந்த தேசத்தில் கட்டவிழ்ப்பதற்கு, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை இந்த தேசத்தில் செய்வதற்கு அவராக தானாய் செய்ய முடியாது. ஒரு தேவ தூதரை கொண்டு செய்ய முடியாது. ஒரு மனிதன் அவர் தேடுகிறார். அந்த மனிதனாய் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? முதல் குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒருவனாகிய தாவீது என்று அவரை ஒரு ஸ்பெஷல் பர்சனாக கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், முதல் குறிப்பு, அவன் சாட்சி பெற்றவன். முதலாவது, அவன் சாட்சி பெற்ற மனிதனாய் காணப்பட்டான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பெத்லகேமானாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டேன். ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவன் சாட்சி பெற்றவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் 3 பேரிடத்தில் சாட்சி பெற்றவனாய் இருந்தான். முதலாவது, அவன் கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றான். அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வெவ்வேறு காலகட்டத்தில் நிறைய பேரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆபேலை நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். தானியேலை பிரியமான புருஷனே என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோபுவுக்கு ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரை பத்தியும் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அந்த வரிசையில தாவீதை குறிச்சி கொடுத்த சாட்சி உண்மையிலேயே உச்சிதமா எனக்கு தெரியுதுங்க. ஆண்டவர் பிரியமானவனேனாரு, நீதிமான்னு சொன்னாரு. எனக்கு அது அந்த சாட்சி கூட என் இருதயத்தை அவ்வளவா கவரல. ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று யாரோ அல்ல, கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால் உன் இருதயம் தேவனுடைய இருதயம் போல மாற வேண்டும். நீ தேவனுடைய இருதயம் போல மாறும் பொழுது கர்த்தர் உன்னை அந்த ஒருவனாகிய ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். பாருங்க, இயேசுநாதருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு சும்மா ஒரு விளக்கணம் பாருங்க. உதாரணப்படுத்தி இயேசு சொன்னார், ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது. அந்த மெய்ப்பர் இயேசுவுக்கு அடையாளம். 100 ஆடு இருந்தது. ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. 99 ஆடு இருக்குது. சரி, 99 ஆடு இருக்குதே, ஒண்ணுதானே காணோம், சரி தேடிக்குவோம், 99 காக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம்னு அந்த மெய்ப்பன் எண்ணாமல் அந்த 99 ஆட்டை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அங்கலாய்ப்போடு தேடினான். ஒரு ஆடும் என் பட்டியை விட்டு போய்விடக்கூடாது, ஒரு ஆட்டுக்கும் தீமை நேர்ந்து விடக்கூடாது என்று நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் அப்படி எண்ணிற்று. இதை எப்படி தாவீதோடு கம்பேர் பண்ணலாம்? அருமையான தேவனுடைய பிள்ளை, தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்.
ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு போனது. தாவீது ஏராளமான ஆடுகள் அவனுக்கு இருக்குது, ஒரு ஆட்டை சிங்கம் தூக்கிட்டு போகுது. ஐயோ, சிங்கம் தூக்கிட்டு போதே, சிங்கம் தூக்கிட்டு போதே, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு நின்னுட்டு அவன் அங்க ஆயிக்கல. சரி, ஒரு ஆடு தானே போதும், மற்ற ஆட்டை நம்ம காப்பாத்திக்குவோம் அவன் என்னல. அவன் என்ன பண்ணா, அந்த கும்பலா இருந்த ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை துரத்திட்டு போய் சிங்கத்தை அடித்து கொண்டு அந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து சேர்த்தான். தாவீதுடைய இருதயம் என்ன, என்னிடத்தில் இருக்கிற ஒரு ஆடும் தப்பி போகக்கூடாது, ஒரு ஆட்டுக்கு சேதம் வரக்கூடாது. இந்த இதயம் யாருக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய இருதயத்தை போல அவன் இருதயம் இருக்குது. சிலவங்களாம் அனாவசியம், ஆமா இன்னைக்கு சர்ச்சைக்கு வரலாம் என்ன, இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் என்ன, இன்னைக்கு ஜெபிக்கலாம் என்ன, நாளைக்கு பார்த்துக்கோ. அது தேவ இருதயம் இல்ல, அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் அல்ல. தேவனுடைய இருதயம் எப்படி சிந்திக்குமோ, எப்படி யோசிக்குமோ, அப்படியாவும் இருதயம் மாறணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு முன்ன குறித்து சொல்லுவாரா, என் பிள்ளை என் இருதயத்துக்கு ஏற்றவா, இந்த பிரதர் இந்த சகோதரன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவளை செய்வான் என்று உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுவாரா? தாவீதுடைய இருதயத்தை அஞ்சு விதமான இருதயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 51:17 பாருங்க. அவனுடைய இருதயம் மனம் திரும்புகிற இருதயம், மனம் திரும்புகிற இருதயம். ஒரு காலகட்டத்தில் அவன் தப்பு பண்ணிட்டான், ஆனா அவனுடைய தப்பு உணர்த்தப்பட்ட பொழுது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு கர்த்தரை திரும்பி வர, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டாண்டவரே, தெரியாம பண்ணிட்டாண்டவரே, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு கர்த்தரை திரும்பினான். வேதம் சொல்லுகிறது, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத இருக்கிற கர்த்தர். சில இருதயெல்லாம் கல்லு மாறி வச்சிருப்பாங்க, சில இருதயெல்லாம் கற்பார மாறர்கள். எவ்வளவு செய்தியை கேளுங்க, எவ்வளவு ஜபம் பண்ணுங்க, எவ்வளவு அழுது சொல்லி பாருங்க, பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலும் அவன் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடுக்காத செவிட்டு விரியனை போல இன்றைக்கு விசுவாசிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். செவனங்காதர ஊதன சங்கு மாறின்னு சொல்லுவாங்க. அழுது பிரசங்கித்தால் அவன் மாற மாட்டான், சோத்தரிக்கிறோம் சத்தமிட்டு பிரசங்கித்தால் அவன் மாற மாட்டான், அன்பா பிரசங்கித்தாலும் மாற மாட்டான். அப்படி இருதயம் இருக்குது, இருதயம் அப்படி இருக்க நறுக்குட்டது நொறுக்குட்டதுமான இருதயம், அதான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். இந்த இருதயம் தான் தாவீதினிடத்தில் இருந்தது. இரண்டாவது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? 1 ராஜாக்கள் 14:8 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற இருதயமா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், தாவீதின் இருதயத்தை போல சாலமோனின் இருதயம் எனக்கு முன்பாக உத்தமமாக இல்லை என்று சொன்னார். அவன் இருதயத்தில் ஒரு இன்டெகிரிட்டி இருந்துச்சு, உத்தமம். 101 சங்கீதத்தில் தாவீது சொன்னார், ஆண்டவரே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர். அவன் இருதயம் இரண்டாவது உத்தம இதயம். மூன்றாவது சங்கீதம் 51:10 தாவீதின் இருதயத்தை பற்றி சொல்லுகிற போது தாவீது சொன்னார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஐயா. சுத்த இருதயம், அதில் குற்றப்படுத்துற இருதயம், அசுத்த இதயம். ஏன்னா நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயம் ஒரு குரங்கு மாதிரி, இன்னைக்கு ஒண்ணு சிந்திக்கும், நாளைக்கு ஒண்ணு சிந்திக்கும். ஆகவே சொல்ற, ஆண்டவரே இந்த இருதயத்தெல்லாம் எடுத்து போடுங்க, என் இருதயம் உங்களை போல சுத்த இருதயமாய் மாற்றுங்க. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாலாவது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? 101வது சங்கீதம் அதில் 2வது வசனத்தில் இன்னொரு இருதயம், உத்தம இதயம். 1 ராஜாக்கள் 14:8 அவன் முழு இருதயம், அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், முழு இருதயம். செகண்ட் குறிப்பு, முதல்ல நொறுங்குண்டதமான இருதயம். 1 ராஜாக்கள் 14:8 முழு இருதயம். சங்கீதம் 51:10 சுத்த இருதயம். 101 சங்கீதம் 2வது வசனம் உத்தம இதயம். சங்கீதம் 108 அதனுடைய 1வது வசனம் ஆயத்தமான இதயம். என் இதயம் உமக்கு நேரே ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற இருதயமாய் அவனுடைய இருதயம் காணப்பட்டது. ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தாவீது கர்த்தரால் சாட்சி பெற்றான். இவ்வளவும் கர்த்தர் அவன் கொடுத்த சாட்சியை சொன்னேன். மூணாவது, அவன் குடும்பத்தாரின் மத்தியில் அவன் சாட்சி பெற்றான். என்ன சாட்சி? சாமுவேல் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உன் குமாரன் ஒருவனை ஆண்டவர் ராஜாவா செலக்ட் பண்ண விரும்புறாரா, உன் பிள்ளைகள் எல்லாம் பலி விருந்து கூப்பிடுன்னு சொல்லி சாமுவேல் ஈசா இடத்துல சொல்லும் போது, அவர் தாவீதை அந்த லிஸ்ட்ல சேர்க்காம வெறும் 7 பேரை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த 7 பேரை ஒருத்தர் கூட ஆண்டவர் செலக்ட் பண்ணல. உடனே சவுலுக்கே சந்தேகம் வந்துச்சு, என்னடா அது, இவங்க குமாரன் ஒருவன தேவன் ராஜாவா தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரே, ஆனால் யாரையும் வேண்டாம் வேண்டான்றாரு. அவனே ஈசா கிட்ட கேட்கிற, என்னப்பா உன் குமாரன் இவ்வளவுதானா? அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த தாவீதுடைய அப்பா சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இத நான் சாட்சியா பாக்குறேன். உன் பிள்ளை எங்கப்பா? அவன் எங்க சுத்துவானோ, எங்க இருப்பானோ? உன் பிள்ளை எங்கப்பா? எங்க போவான், எங்க வருவான்னு தெரியலங்க. நிறைய வீட்டுல சொல்ல, உன் பிள்ளை எங்க? அம்மா அப்பாவுக்கு சொல்ல தெரியாது. உன் பிள்ளை எங்க? அது எங்க சுத்திட்டு இருக்குதோ, எந்த முக்குட்டுல நின்று இருக்குதோ, எங்க வரப்போற ஆட்களை பார்த்து நிக்குதோ தெரியல. ஆனா தாவீதை குறிச்சு வீட்டுல என்ன சாட்சி வருது? அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஊர் சுத்தவன் கிடையாது. எங்கேயாவது பொம்பளை பிள்ளைகளை பார்த்து கண்ணடிச்சுன்றவன் கிடையாது. எங்கேயாவது ஒரு ஆம்பளை பையனை பார்த்து கண்ணை உருட்டிட்டு கொண்டிருக்கிற ஆள் கிடையாது. தண்ட தீவிட்டியா சுத்திட்டு கிடக்கிறவன் கிடையாது. அப்பா சொல்றார், வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாட்சியின் ஜீவியம் அல்லவா இது? நிறைய பேருக்கு வீட்டுல சாட்சியே கிடையாது. சபையில வந்தா நல்ல புள்ள மாறி இருக்கிறது, வீட்டுல பார்த்தா அம்மா அப்பா கிட்ட கேட்டா ஒரு நல்ல சாட்சியே கிடையாது. சில பிள்ளைகள்கிட்ட கேட்டா பெற்றோரை குறிச்சு நல்ல சாட்சியே இல்ல. கர்த்தர் எப்படி உன்னை ஒருவனா மாற்ற முடியும்? தாவீது கர்த்தராலும் சாட்சி பெற்றான், அவன் குடும்பத்தாராலும் சாட்சி பெற்றான். மூன்றாவது, அந்நியர்களாலும் அவன் சாட்சி பெற்றான். இது வசனம் எங்க வருது? 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல நம்ம 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அங்கே சவுலுடைய வேலைக்காரன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், சோத்திரிக்கிறோம். என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அவர் ஒரு அந்நியன், தாவீதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, அவன் சவுலுடைய வேலைக்காரன். அவர் சொல்றாரு, அப்போது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அதான் தாவீது, அவரை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். அதை விடங்க, அவன் சொல்ற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். ஒரு உலகத்தான் சொல்றான், தாவீதை பற்றி ஒரு உலகத்தான் சொல்றான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உன்னை குறித்து அட்டை வீட்டார் சொல்லும் சாட்சி என்ன? உன்னை குறித்து எதிர் வீட்டுக்காரன் சொல்லுகிற சாட்சி என்ன? உன்னை குறித்து தெருவிலே சொல்லப்படுகிற சாட்சி என்ன? தாவீதை ஒருவனாகிய தாவீது என்று கர்த்தர் தெரிந்து கொண்டது காரணம் என்ன? அவன் கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றவன், தன் குடும்பத்திலே சாட்சி பெற்றவன், அயலகத்தாரிடத்தில் அவன் சாட்சி பெற்றவன். தேவப்பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உன் இருதயம் உடைய வேண்டாமா? ஆண்டவரே, இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு பின்னாடி இருக்கிறது ஆண்டவரே. என் இருதயத்தை கவர்ற வார்த்தை, அவன் வாசிக்கிறதுல தேர்னவன், காரிய சமர்த்த, யுத்த வீரன், இதெல்லாம் எனக்கு அவ்வளவா எனக்கு இதயத்தை அசைக்கல. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உலகத்திலேயே எனக்கு பிடித்த வார்த்தை, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்பதுதான். ஹல்லேலூயா! என்னோடிரும் அன்பின் இரட்சகா, என்னோடு இரும், என்னோடிரும் அன்பின் இரட்சகா, என்னோடு இரும்.
கையை உயர்த்தி என்னோடீரும் என்னோடீரும் அன்பின் ரட்சகா என்னோடு ஈரோ என்னில் வல்லமை வேலனோ ஞானமும் இல்லை அன்பின் ரட்சகா என்னோடு ஈரோ என்னில் வல்லமை வேலனோ ஞானமும் இல்லை அன்பின் ரட்சகா என்னோடு ஈரோ. கர்த்தரால் சாட்சி பெற்றவன், குடும்பத்திலே சாட்சி பெற்றவன், அந்நியரால் சாட்சி பெற்றவன். இந்த 3 சாட்சியை யார் உடையவர்களாய் இருக்கிறார்களோ கர்த்தர் நிச்சயம் சொல்வான், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்பா, இவன் எனக்கு ஏற்ற ஆள்பா, இவனை கொண்டுதான்பா நான் செய்வேன். நீ ஒருவேளை இயேசுநாதர்கிட்ட கூட நீ சாட்சி வாங்கலாம், ஆனா குடும்பத்துல உனக்கு சாட்சி இல்லைன்னா அது பூரண சாட்சியா இருக்க. ஒருவேளை நீ குடும்பத்தை நல்லவன்னு சாட்சி பெற்று இயேசுநாதர்கிட்ட சாட்சி வாங்கலாம், பூர்ணமா இருக்க. ஒருவேளை சபையிலேயும் வீட்டிலேயும் உனக்கு நல்ல பேர் இருந்து பொதுமக்கள் நடுவிலே உனக்கு நல்ல பேர் இல்லை என்றாலும் அந்த சாட்சி பூரணம் இல்லை. That is not a perfection witness. கர்த்தராலும் குடும்பத்தாராலும் அந்நியராலும் தாவீது போல நீ சாட்சி பெற வேண்டும். அப்பதான் கர்த்தர் சொல்வார், நான் தெரிந்து கொண்டேன், நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். இரண்டாவது, இந்த தாவீதை ஒருவனாகிய தாவீது என்று கர்த்தர் அழைத்ததற்கு காரணம், இரண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன், he was a humble man. தாழ்மை உள்ளவன், தாழ்மை உள்ளவன். நான் சொல்ற பாருங்க, எனக்கு வெளிப்பட்ட விதத்தில் நான் சொல்ற பாருங்க, தாழ்மை உள்ளவன். 1 சாமுவேல் 16:12 பாருங்க, சில வசனங்களை சொல்லுகிறேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனி. தாவீதுடைய கலர் சொல்ற, வனாந்தரத்துல ஆடி வச்சுக்கிட்டு இருக்கிறானே நீங்க ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க. என்ன ஒழுவின மூஞ்சி, பரட்ட தலை, என்னமோ ஒரு இடுப்புல ஒரு கோமணத்தை கட்டிட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க. தாவீதுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அவன் கலர் பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ஸ்ட்ரக்சர் உள்ளவன், ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான், நீ எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு, இவன் தான். அதுக்கு முன்னாடி புறக்கணித்தேன், தள்ளினேன்னு மத்தவங்க சொல்றாரு. அவன் தூரத்துக்கு வரான், ஆவியானவர் அந்த தாவீதை வர்ணிக்கிறார், சிவந்த மேனி உள்ளவன், அழகிய கண்கள், நல்ல ரூபம். கர்த்தர் சொல்றார், இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. இதை கொஞ்சம் நீங்க இதை மனசிங்க. முதல் குறிப்பு சொல்கிறேன், அவன் இயற்கையிலே அழகானவன். அவனுக்கெல்லாம் மேக்கப்லாம் போடணும் அவசியம் இல்லை, இயற்கையிலே அழகு. 16-18 பாருங்க, அவன் இயற்கையிலே திறமசாலி. நான் இந்த 18 வசனம் ஏற்கனவே வாசிச்சிருக்கிறேன். என்னது, என்ன விஷயம்? ஒரு மியூசிக் வாசிக்கிறது தேறினவன், சும்மா அறகுறைய வாசிக்கிறாள் கிடையாது, பெர்ஃபெக்ட். ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவனே பாடுவான், அவனே ராக அமைப்பான், அவனே இசைய அமைப்பான். திறமை. அவர் பாட்டு பாடினார், நேர்மையை நேர்த்தியாகும், சாத்தானே ஓடி போவான். அந்த மாதிரி தேவ பிரசனத்தை உணர்ந்து பாடக்கூடிய இயற்கையாகவே தாழ்ந்து பெற்றவன். நீங்க 16-17 தாவீது தான் இருக்கிறான், ஆனா பராக்கிரமசாலியா, யுத்த வீரன். ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியராவே திரும்பி வர மாட்டான். காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இதுக்கு மேல இயேசுநாதரும் அவன் கூட இருக்கிற. இது இரண்டாவது, இயற்கையா திறமைசாலி. மூணாவது, அவன் மேல ராஜரீக அபிஷேகம் இருக்குது. எல்லாருக்கும் நல்லா கவனிங்க. இயற்கையாவே அழகு, இயற்கையாகவே அவன் திறமையானவன். அவன் தலை மேல ராஜாவின் அபிஷேகம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்துல அவன் ராஜாவா ஆக போறான்னு கர்த்தர் அவனை அப்பாயிண்ட் பண்ணிட்டார்.
இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு நபர் எப்படி நடந்து கொள்வான், எப்படி நடப்பான்? கொஞ்சம் இருந்தாலே நம்ம கை கால் பிடிக்க முடியல. சபைக்கு வரும்போது ஒண்ணும் தெரியாத மாதிரி வர்றது, கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா போதும், கொஞ்சம் நல்ல சட்டை பேண்ட் போடுறதுக்கு வசதி வந்துச்சுன்னா போதும், ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், கொஞ்சம் கார் வாங்கிட்டா போதும், ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா போதும். நான் யாரையும் குறை பேசல. இந்த செய்தியை பேசும்போது என்னைய நினைச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரையும் நான் நின்று நீங்களாம் குறைவானவன்னு நான் அப்படி பேசல. இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன். ஏன்னா சத்தியம் வந்து உங்களையும் வெட்டு என்னையும் வெட்டும். அது இருவரும் கருக்குள்ள பட்டயம். இந்த மாதிரி இயற்கையிலே அழகு, இயற்கையிலே திறமசாலி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாவா போறான்னு இவ்வளவு குவாலிபிகேஷன் வச்சிருக்கிறவன் எப்படி நடப்பான்? எவ்வளவு பெருமையா இருப்பான், எவ்வளவு அகந்தையா இருப்பான். யாருக்கு கீழ்ப்படிய மாட்டான், அடங்க மாட்டான், அப்படிலாம் செய்வான். ஆனால் இவ்வளவு சிறப்புகளை உடையவனா இருந்தும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் ஈசாயிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிறவன் குமாரனாகிய தாவீதை இடத்தில் அனுப்பு என்று ராஜா சொல்லுகிறான். இவ்வளவு சிறப்பை வச்சு ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு மேய்க்கிற தொழில் என்பது அடிமையானவன் செய்கிற வேலை. ஆடு மேய்க்கிற தொழில் என்பது கௌரவமானவன் தொழில். நாட்களில் ஆட்டு மந்தையில் ஒருவனாய் இருக்கிறான். பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், யுத்த வீரன், சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், ராஜாவின் அபிஷேகம் அவன் தலைமையில இருக்குது. ஆடு மேய்க்கிறான எவ்வளவு தாழ்மை உள்ளவன் என்று யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நமக்கு வந்துட்டாலே போதுமே, தரகால் புரியாம ஆடுறோமே. ஊழியக்காரனை மதிக்க மாட்டோம், மூத்த விசுவாசிகளை மதிக்க மாட்டோம், சபையை மதிக்க மாட்டோம். ஆரம்பத்தில் எப்படி வந்த சபைக்கு? ஆரம்ப நிலைமை என்ன? இன்னைக்கு இருக்கிற நிலைமை உடைய ஒரிஜினல் இல்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையில கத்த தெரிந்து கொள்ளாத காரணம் பெருமை, அதற்கு காரணமா இருக்குது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்க. சோத்திரிக்கிறோம். தாவீது சவுலை விட்டு திரும்பி, யாருங்க சவுல்? யார் தெரியுமா? அது தேசத்தின் ராஜா. இவர் அப்பப்ப போயிட்டு சவுலுக்கு வந்து ஆர்கன் வாசிப்பாரு, இந்த சுரமண்டலங்களை வாசிப்பாரு. ஒரு ராஜாவின் பக்கத்தில் வேலை செய்யும் பாக்கியம். ஒரு ராஜாவைய சும்மா தூரத்துல அந்த காலத்துல ராஜாவெல்லாம் பார்க்க முடியும். ராஜா கிட்ட யாரும் போக முடியாது. இவனோ ராஜாவின் பக்கத்தில் அமர்ந்து பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது ராஜாவுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கும். அந்த பொல்லாதாரி போய் அவன் ஆறுதல் அடைவான். ஆகவே தாவீது எப்பவுமே தான் பக்கத்துல இருக்கணும் விரும்புவான். ஆனா கூட ராஜா கிட்ட வேலையும் செய்வான். அந்த வேலை முடிச்சிட்ட உடனே 1 சாமுவேல் 17:15 அவன் சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி உங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா வாட்சி பாருங்க. எவ்வளவு தாழ்மை உள்ளவனாய் இருந்திருக்க முடியும். தன்னை விட மேலானவர்களுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்துகிறான். தன்னை விட கீழானவர்களுக்கு முன்பதாகவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறான். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவலுக்கு அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு. ஆனா படிப்புல, பணத்துல, செல்வாக்குல தன்னை விட அவன் கீழே இருக்கிறான்னா அவனை மதிக்கவே மாட்டான், அலட்சியம் பண்ணுவான். இது தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்துறோமா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா உங்க தாழ்மை எனக்கு தாங்க. சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. மைனர் கொடுங்க, பிரைஸ் சொல்லாம். சவுண்ட வச்சு மைனர் கொடுங்க, பிரைஸ் சொல்லாம். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான்
மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம். சொல்லுங்க, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. வலியோரை தாழ்த்தினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி, வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம், ஹalleluya ஹalleluya. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாவீது சாட்சி பெற்றவன், தாவீது தாழ்மை உள்ளவன். மூன்றாவது அப்படி சொல்லி முடிக்கிறேன், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவன். ஆண்டவருடைய நாலேஜ் இல்லாம அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். ஒரு இடத்துக்கு போகணுமா, ஆண்டவரே நான் போகலாமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த விஷயத்துல நீர் எனக்கு என்ன ஆலோசனை தர விரும்புகிறீர், ஆண்டவரே. ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன், ஒவ்வொரு காரியத்திலும் அவன் ஆண்டவரை போய் விசாரிப்பான். ஏன் ஆண்டவர் வந்து ஒருவனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் தெரியுமா? ஒரு ஆள், நான் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் தெரிஞ்சிச்சின உடனே அவங்கள்ட்ட ஏன் போய் கேட்கணும், எனக்கே எல்லாம் தெரியும், நானே எல்லாம் செய்வேன் என்ன இருமாப்பாய் நடப்பார்கள். ஆனால் தாவீது ராஜாவாய் மாறின போதிலும் கூட, கீழிருந்த கர்த்தர் அவனை ராஜாவாய் உயர்த்தின போதிலும் கூட, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதை அவன் விடவே இல்லை. நான் ராஜா, நாம என்ன போய் அவர்கிட்ட விசாரிக்கிறது அப்படின்னு அவன் என்ன எல்லா காரியத்திற்கும் அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். நான் சில வசனத்தெல்லாம் குறி சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23:2 பாருங்க. அதுல போட்டிருக்கு, அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரை விசாரித்தான். ஒரு பெலிஸ்தியன் வந்து உங்களுக்கு விரோதமா எழுப்பி இருக்கிறான், நம்மள ஒருத்தவன் அடிச்சிட்டான்னு சொன்னா, ஆண்டவரே இவன் என்ன அடிச்சிட்டான், நான் அடிக்குவான் ஆண்டவரே, கேட்டு அடிப்பான், எடுத்த உடனே அடிச்சுவோம் நம்ம. ஆனா இவன் கேட்கிறான், நான் முறியடிக்கலாமா, நான் அவனை அடிக்கலாமா, நான் இதை செய்யலாமா? விசாரித்தான். 2 சாமுவேல் 2:1 பாருங்க. நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். 2 சாமுவேல் 21:1 பாருங்க. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அந்த விசாரணையின் ஆவி அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். நீங்க ஒரு நாள் ஆண்டவரை விசாரிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என் பிள்ளையுடைய திருமண காரியம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு விஷயங்கள் இப்படி இருக்குது, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய காரியம் இப்படி இருக்குது, ஆண்டவரே எனக்கு எங்க சொந்தக்காரங்க இப்படி சொல்றாங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஆண்டவரை விசாரிக்கிற இறுதி இருக்கு அவன்கிட்ட. வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள்.
கர்த்தர் அதை விசாரிக்கிற தேசம். அவர் அதிகாலையிலே நம்மை விசாரிக்க வருகிறவர். ஆகாரே ஏன் அழுகிறார் விசாரிக்கிறார். மரியாளே ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறவர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ நாடும் விசாரிப்பட்ட சீயோனாயிருந்தோம். சாப்பிட்டியா, சாப்பிடலையா, எப்படி இருக்கிற, ஏதா இருக்கிற, நாளைக்கு என்ன பண்ண போற, இன்னைக்கு என்ன பண்ண போறன்னு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உன்னை யாருமே வந்து விசாரிக்காத விசாரிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அந்த நாளிலிருந்து என் ஆண்டவர் உன்னை தினம் தினம் விசாரிக்கிறார். வசனத்தின் மூலமாய் உன்னை விசாரிக்கிறார். ஜபத்தின் வழியாய் உன்னை விசாரிக்கிறார். ஆராதனையின் வழியாய் உன்னை விசாரிக்கிறார். நீ பாடல்களை பாடும் பொழுது அதை விசாரிக்கிறார். அவரும் உன்னை விசாரிக்கலாம். நம்ம குடும்பம் என்ன கதியா இருக்குமே தெரியாது. நிமிஷம் தோறும் அவர் நம்மை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. உன்னை விசாரிக்கிறாரே, அந்த ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறியா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, உங்களுக்கு சித்தமானது என்ன? எங்க அம்மா இப்படி சொல்றாங்க, எங்க அப்பா இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கப்பா? ஆண்டவர்கிட்ட யார் யாரெல்லாம் போய் விசாரிக்கிறாங்களோ அவங்க மேல அவர் ரொம்ப விருப்பமாவார். அவர் உன்னை விசாரிக்கிறனா நீ நான் இருந்திருப்போமா? ஒரு காலத்துல ஒரு சொந்தக்காரர் உன்னை விசாரிக்கவே இல்லை தெரியுமா? இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற, ஓடி ஓடி வந்து உனக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கலாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நீ விசாரிப்பட்ட சீயோனாய் இருந்தாய், நிர்வாணமாய் இருந்தாய், தூக்கி எறியப்பட்டாய், ரத்தத்தில் கிடந்தாய். சோத்திருக்கிறோம். நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சந்தை வெளிகளிலே நின்று கொண்டிருந்தோம். நம்மை கூப்பிடுவார் ஒருவரும் இல்லை, நம்மை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. வீதியின் வழியிலே யாருமே கண்டுகொள்ளாத ஒரு அத்திமரமாய் இருந்தோம். நம்மை விசாரித்தவர் இவர்தானே, நம்மை தேடி வந்த தெய்வம் இவர்தானே. குப்பையிலும் தூசியிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்தவர் இவர்தானே. இவர் விசாரிக்கலாம் இன்னைக்கு எனக்கு குடும்பமே இல்லையே, அவர் என்னை விசாரிக்கலாம் இன்னைக்கு ஒரு மனுஷனே இல்லையே, அவர் என்னை விசாரித்தாரே. அந்த ஆண்டவரிடத்துல நீ தினம் தினம் விசாரிக்கிறியா? நான் என்ன செய்யணும்ப்பான்னு கேட்கிறியா? தாவீது விசாரித்தான். ஆனா இந்த சவுல் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சவுல் அவனுக்கு முந்தின அந்த அந்த தாவீதுடைய அந்த நாட்களிலேயே சோதரிக்கிற சவுல் ராஜா இருந்தார் பாருங்க. அவரை பற்றி பைபிள் சொல்கிறது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்துல சவுலை குறித்து
என்ன சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமியிலாவது தீர்க்கதரிசனங்களாவது மறு உத்தரவு அருளல. ஆனா தாவீது விசாரிக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேசுற. ஆனா இவன் போய் விசாரிக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட நோன்னு சொல்லல, எஸ்ன்னு சொல்லல, ஒண்ணுமே பேசல. நிறைய பேரு விசாரிச்ச ஆண்டவர் பேசவே மாட்டேன்றாரு. ஏன் சவுல் விசாரிச்சு கர்த்தர் பேசலன்னு சொன்னா, நான் ஒரு 7 காரியத்தை சொல்ல பாருங்க. 1 சாமுவேல் 15:11. சவுல் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஆண்டவர் அவன் மேல மனத்தாங்கலா இருக்கிறார். அதனால அவன் கீழ்ப்படியாமை உள்ளவன். அவன் விசாரிப்புக்கு நான் பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு கர்த்தர் அவன் அப்படி நடந்து கொள்றார். 1 சாமுவேல் 15:12 பாருங்க. தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். பெருமை உள்ளவனா இருந்தான். இயேசுனார் எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா இவன் வந்து என்னால் தான் எல்லாம் நடந்தது போல தன்னை காண்பிக்கிறான். வாழ்க்கையில எது நடந்தாலும் ஏசப்பா செஞ்சான்னு சொல்லு. நான் செஞ்சேன், என் பிள்ளை, என் அறிவுனால செஞ்சேன், என் திறமையினால செஞ்ச. ஒரு பொருள் வாங்கினா கூட நான் சம்பாதிச்சு வாங்கினேன்னு சொல்லாது. ஐயோ அது இயேசுனார் பிடிக்காது. கர்த்தர் தந்தார்னு சொல்லி பழகணும். சின்ன வயசுல எங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுவதற்கு என் தாயார் கொடுக்கும் போது, இது என் பணம் இல்ல, இது ஏசப்பா கொடுக்கிற பணம் அப்படின்னே சொல்லிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. எங்க சின்ன வயசுல எங்க இதயத்துல 15 போச்சு. இயேசுனார் தான் தருவார் போல, இயேசுனார் இல்லைன்னா நம்ம கதை இல்ல அப்படின்னு எங்க ரத்தம் சிந்த நாடி நரம்பெல்லாம் அதுதான், அவர்தான். ஆனால் இவனோ தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தரின் வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொன்னான். அந்த வசனத்துல வரும். ஆனா உண்மையவே அது பொய் பேசலாம். இவன் இஷ்டத்தின்படி செஞ்சுட்டு சாமுவேல் கிட்ட சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செஞ்சேன்னு பொய் பேசினான். பொய். 4வது 1 சாமுவேல் 18:9. அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான், எரிச்சல் உள்ளவனாயிருந்தான். இன்னொருத்தவனை யாராவது உயர்த்தி பேசினா இவர் தாங்க பொறாம வந்துடும். 5வது 1 சாமுவேல் 19:6. தாவீதை கொலை செய்வதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறமும் கொலை செய்யறதுக்கு தாவீதை தேடிதான். அப்படின்னா பொய்யாய் ஆணையிடுகிறவன். செய்ய மாட்டேன்னு சொல்லுவான், ஆனா செஞ்சுக்கிட்டே இருப்பான். 6வது குறிப்பு 1 சாமுவேல் 22:21. கர்த்தரின் ஆசாரியர்களை கொன்று போட்டான். இந்த மாதிரி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு எதிராக நின்னா நீ விசாரிச்சா எப்படி ஆண்டவர் ரொம்ப கொடுத்தார்? இதெல்லாம் இந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. சபைக்கு வருது, ஊழியக்காரனையே குறை பேசுறது, அப்புறம் எப்படி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஒரு தேவனுடைய பிள்ளையே குறை பேசிட்டே இயேசுவே சோத்திரன்னு கை தட்டினா எப்படி உனக்கு பதில் கொடுப்பாரு? ஒரு ஊழியக்காரன் உன் பார்வைக்கு எப்படி எடுத்துக்கிறது? அவனை அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர். புரியுதா? உன் புத்தி சின்ன புத்தி, உன் எண்ணம் சின்னது. சில வேளை நீ சோத்திரம் நீ யோசிக்கிறபடி நீ யோசனை பண்ணலாம். பயங்கர கற்பனைவாதியான்னு இருக்கலாம். ஒரு இப்படித்தான் பண்ணிருப்பாரு, அப்படித்தான் பண்ணிப்பாரு. நீ ஒரு கற்பனை பண்ணி இந்த ஊழியக்கார் சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லைன்னு நீ நியாயம் இருக்காத. உன் ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொள்ளாதே. 7வது 1 சாமுவேல் 28:8. அஞ்ஞனம் பார்க்க போனான். இந்த மாதிரி ஒரு அழுக்கு சுபாவம் இருந்ததுனால கர்த்தர் சவுல் விசாரித்த போது என்ன செய்யல? பேசல. ஆனால் தாவீது விசாரித்த பொழுது ஒவ்வொரு விசாரிப்பிலும் கர்த்தர் பேசுறார். போகலாம், நீ போய் அதை பிடிப்பாய், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று எந்த காரியத்தை இப்ப விசாரித்தாலும் தாவீதுக்கு கர்த்தர் நோனே சொல்ல, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னார். காரணம் என்ன? அவன் கர்த்தரிடத்தில் உண்மையாயிருந்து விசாரித்தான். தேவ பிள்ளையே, நம் செய்தி முடிவில் வந்துட்டோம். ஒருவனாகிய தாவீது. நீ சபையில விசுவாசிகள் நிறைய பேர் இருப்பான், கும்பல்ல கோய்ந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசியா இருக்கக்கூடாது. கர்த்தர் தேடுகிற ஒருவனாய் நீ மாற வேண்டும். அதற்கு வழி என்ன? அதற்கு காரியம் என்ன? நீ 3 விஷயத்தை கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிற.
உனக்கு சாட்சியின் ஜீவி இருக்கணும். கர்த்தரிடத்துல சாட்சி வேணும், உன் குடும்பத்துல உனக்கு சாட்சி வேணும், அந்நியரிடத்துல உனக்கு சாட்சி வேணும். இரண்டாவது தாழ்மை. கர்த்தர் உனக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருந்தாலும், இயற்கையான எவ்வளவு திறமை உள்ளவனா இருந்தாலும், அது எல்லாம் கர்த்தர் தான் எனக்கு தந்ததுன்னு நீ இன்னும் 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 தாழ்த்தணும். ஒருவேளை நீ செய்கிற மாதிரி இன்னொருத்தாலும் செய்ய முடியாது, அதனால நீ உனக்கு பெருசா எத்தனை கூடாது. ஏனென்றால் நீ செய்ய முடியாத ஒன்று அவனால செய்ய முடியும். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு மகிமையில வித்தியாசம். இத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நானு என்ன மாதிரி நீ மாற முடியாது, ஆனால் உன்னை போலவும் நான் மாற முடியாது. ஆண்டவருக்கு எல்லாருக்குமே தேவை. என்ன ஒரு விதத்துல பயன்படுத்துவாரு, ஆனா உங்களை ஒரு மாதிரி பயன்படுத்துவாரு. உங்களை மாதிரி என்னாலும் செய்ய முடியாது, என்னை போல உங்களாலும் செய்ய முடியாது. ஆகவே நம்ம ஒருத்தரை பார்க்கும் போது இவன் என்னிலும் மேன்மை உள்ளவன் எண்ணிதான் வாழணும். பெருமை வரக்கூடாது. நான் இப்படி பாடுவேன் தெரியுமா, நான் இப்படி பிரசவம் பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படி சபை நடத்துவேன் தெரியுமா, நான் ஜெபம் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியுமா, பாஸ்டர் கூட அப்படி பண்ண முடியாது, நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீ போட்டா போட்டிலாம் பண்ணிட்டு இருக்காத. ஆண்டவர் எவ்வளவு தந்தாலும் கிருபப்பா கிருபப்பா என்ன தாழ்த்தனப்பான்னு ஒப்புக்கூட உன்னை உயர்த்திட்டே இருப்பாரு. கர்த்தரிடத்துல விசாரி. அவர் கேட்காம எதையும் செய்யாத. சின்ன விஷயமோ அவர் செய்யாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு ஒப்புக்கூட. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். தாவீதை பயன்படுத்துகிற உன்னை பயன்படுத்துவார். செருபாபேலை பயன்படுத்துவது போல உன்னை பயன்படுத்துவார். ஒரு கிதியோனா உன்னை மாற்றுவார், ஒரு எலியாவா உன்னை மாற்றுவார், ஒரு எலிசாவா உன்னை மாற்றுவார், ஒரு மோசேயா கர்த்தர் மாற்ற, ஒரு பவுலா உன்னை மாற்றுவார், ஒரு பேதுருவா உன்னை நடத்துவார், ஒரு தெபேராய், ஒரு எஸ்தராய் நிறுத்துவார். எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? என் ஆண்டவரே என்னை ஒருவனாய் மாற்றும் ஆண்டவரே, நீ தேடுகிற அந்த ஒருவனாய் என்னை மாற்றுவாயாக. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ தேடுகிற அந்த ஒருவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரியந்தன வாசிகல மதுரப மதரப பலபரபா. நன்றி 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 ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மை துதிக்கிறோம் 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 இயேசப்பா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் மொழியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓர வளரோ மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓர வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. அல்லேலூயா. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. அல்லேலூயா. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண் முன்னே வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண் முன்னே வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. ஐயா உம்மோடு சபா, உம்மை போல மாறணுமே, உம்மை போல் மாறணுமே. ஹல்லேலூயா. ஐயா உம்மோ எல்லாரும் சேர்ந்து சப்பாரி தேடுகிற ஒருவனாய் மாற்றும். உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஆத்மபார
நம்மோடு இருக்கவே ஐயம்மை போல் மாறணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி கால வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விரும்புகிற ஒருவனாய் மாற்றுவாண்டவரே. நீ விரும்புகிற ஒருவனாய் மாற்றுவாண்டவரே. ஒருவனாகிய தாவீது நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், நான் ஒருவனை கண்டிருக்கிறேன் என்று வேலைக்காரன் சொன்னார். ஆண்டவரே நீ தேடுகிற ஒருவனாய் எங்களை மாற்றையா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தேடுகிற உமக்கு பிரியமான ஒரு சித்தத்தை செய்கிற ஒருவனாய் எங்களை மாற்றுவையா. ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு வேத வாசிப்பு என்று எங்களுக்கு நாங்கள் பிரயோஜனமா இல்லாமல், தேசத்துக்கு பிரயோஜனமா இல்லாமல் வெதுவெதுப்பா ஜீவிக்கிற அனுபவம் இல்லப்பா. கிறிஸ்தவர்கள் பெந்தேகோஸ்தேயர்கள் காரர்கள் என்று பெயரிலே மாத்திரம் இல்லையா. எங்களை பார்த்து சொல்லணுமே, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தப்படி எல்லாம் இவன் செய்வாது. எங்களை பார்த்து நீங்க சொல்லணுமே. ஆண்டவரே நான் தேசத்தை அழிக்காதபடி சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் சொன்னீரே, அந்த மனுஷனா எங்களை மாற்று மாட்டவரே. நீ தேடுகிற அந்த ஒருவனா எங்களை மாற்றுவையா. என் சபையாரை எப்படி மாற்றுவையா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுவையா. நீ தேடுகிற ஒருவனா எங்களை மாற்றுவையா. நாங்க வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை அப்பா. அந்த வாழ்க்கை வெகு பிரியமாய் வாழ்த்து எங்கள் நாட்களை முடிக்க உதவி செய்யுவையா. உதவி செய்யுவையா இயேசுவே, உதவி செய்யுவையா. நீ தேடுகிற ஒருவனா எங்களை மாற்றுவையா. இயேசுவே நீ தேடுகிற ஒருவனா எங்களை மாற்ற மாட்டவனே. நீ தேடுகிற ஒருவனா எங்களை மாற்றுவையா. ஒவ்வொரு வாலிபன் தம்பி எப்படி மாற்றுவையா. ஒவ்வொரு வாலிபன் தங்கச்சிகளை எப்படி மாற்றுவையோ. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் மாற்றுவையா. ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. ஆண்டவரே ஜெபிக்காமலும் வேத வாசிக்காமலும் இந்த நாட்களை விரயமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தில். இந்த கடைசி நாட்களுக்குரிய ஒரு அபிஷேகம், இந்த கடைசி நாட்களுக்குரிய ஒரு மனம் மாறுதல் தெளிவு என் சபையாருக்கு வரட்டும் ஆண்டவரே. ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கி ஆண்டவரே இந்த நாட்களை அவர்கள் விரயமாக்காதபடிக்கு எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபிக்க, எவ்வளவு வேத வாசிக்க முடியுமோ அவ்வளவு வேத வாசிக்க, எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு ஆராதித்து உங்க சித்தத்தை நிறைவேற்றோட மாற்றுங்க ஆண்டவரே. தாவீதுடைய இந்த 3 அனுபவத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக, ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. நீ தேடுகிற ஒருவனாய் மாற்றும் ஆண்டவரே. எனக்குள் வைத்த பாரத்தை இப்படி பிள்ளைகளுக்குள்ள நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை அவளுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும், அந்த வார்த்தை அவளை அசைத்துக் கொண்டே இருக்கட்டும், அந்த வார்த்தை அவளை தொட்டு கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. இயேசப்பா வியாதியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வியாதியை சுகமாக்குவீராக. பிசாசின் கட்டுகளிலே கட்டுண்டவர்களை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே சரீரத்தில் தேவையில்லாத கட்டி அது அந்த கட்டியா இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சுகமாக்கும் கரத்தை இந்த இடத்துல வைப்பீராக. அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் in the name of Jesus. ஹalleluya. அடிக்கடி கெட்ட சொப்பனங்கள், அடிக்கடியான ஆண்டவரே பிசாசின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். அந்த வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கண்ணீரோடு நிற்கிற அந்த சகோதரனுடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. சோதரனை என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற அந்த சகோதரனுடைய அங்கலாய்ப்பை தீர்ப்பீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே.
இந்த செய்தியை கேட்டு இந்த ஜபத்துல, இறுதி ஜபத்துல யார் யார் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த பிரச்சனைகளை அவர்களை விட்டு நீக்குவீராக. ஒரு சமாதான சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகட்டும். இந்த வாரம் அவர்கள் ஜெயிப்பார்களாக. இனி உள்ள நாட்கள் அவர்களுக்கு ஜெயமா இருக்கட்டும். கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிக்க அவர்கள் தீர்மானங்களை எடுக்கட்டும். ஆண்டவரே, எங்க ஆண்டவர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் அவர்களோடு கூட நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்நிய மயக்க சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் அருகே பரியந்தமும் நம் அனைவரோடு கூட சோதரிகள் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தேடுகிற அந்த ஒருவனாய் நீங்கள் மாறுபடி கர்த்தர் உங்களை நடத்துவாராக.